சார் மூஞ்சி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில அளவில் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள், திரு யுவராஜ் அவர்கள், திரு விக்னேஷ் அவர்கள், ராஜ்குமார், பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதுல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான், இந்த எஸ்ஐஆர் வந்து ரொம்ப அவசியமானு கேட்டா கண்டிப்பா ரொம்ப 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 அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் இந்த தேர்தல் சமயத்துல வந்து இவ்வளவு அவசர கதியில இந்த வந்து இப்போ அதுவும் பருவமழை காலத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு அவசரமா ஏன் பண்ணணும், அதுதான் இங்க ஒரே கேள்வி. அந்த ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெளிவா வந்து தவறு இல்லாம செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து 68,000 பூத் பிஎல்ஓஸ் இருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள எப்படி அவங்க 3 விசிட் அவங்க பண்ணுவாங்க, பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் அவங்களால இது பாசிபிளா ஃபர்ஸ்ட் அவங்களும் அவங்க அரசு பணியில இருக்காங்க. அதெல்லாம் பணியில அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் எப்படி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியல. சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இதுக்கான புகார் தெரிவிச்சாங்க. இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். இதுதான் இங்க இதனால வந்து நியாயமான சில கோரிக்கை சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்த வித விளக்கங்களும் கொடுக்கல. பீகார்ல வந்து எஸ்ஐஆர் இப்படிதான் பண்ணாங்க, அவசரமா பண்ணாங்க, ரொம்ப அவசியம் பண்ணாங்க, இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளவு சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டுல 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. இதனால பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன் இப்ப பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ போன தடவை எஸ்ஐஆர் பண்ணப்ப தேர்தல் வருஷத்துல பண்ணல, இப்போ பொறுமையா அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே. இதே வாக்காளர் பட்டியலை வச்சுதானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதுலயும் அப்ப வந்து அது சரியா நடக்கலையா? ஸோ அதனால வந்து இந்த நேரத்துல இந்த அவசர கதியில இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதா எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது. அதனால வந்து சரி நாங்க போராடுறோம், இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேர்ல நீங்க தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்க அங்க ஏரியால இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் வந்து நாங்க இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறது தான் இந்த போராட்டம். வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சதா வந்து ஒரு பீகார்ல வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையுது இல்லை. 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில லட்சம் வாக்காளர் வந்து ஏற்றிருக்காங்க. அதை மொத்த வாக்காளர் கம்மியா இருக்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் அது ஒரு காரணம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதனாலயும் பெண்கள் வாக்கு சதவீதம் குறிப்பா வந்து அதிகரிச்சு. இப்ப இந்த 68,000 பிஎல்ஓஸ் வந்து 6,41,00,000 வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலா 1 மந்த்ல தரணும். நீங்க அவகாசம் கேட்கறீங்களா இல்ல என்ன பண்றீங்க? அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போறாங்க. ஒரு கட்சின்னு கிடையாது, எல்லா கட்சியும் தான். பிஎல்ஓஸ் பயங்கரமான தொடர்பு எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதாவது பிஎல்ஓஸ் வந்து ஒரு மாசத்துல பண்ண முடியாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்களே வந்து சொல்றீங்க. அது வந்து பிஎல்ஓக்கு பின்னாடி யார் போறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராச்சும் கட்சி நிர்வாகி போனா அவங்க வந்து கண்டிப்பா ஒதுக்குறாங்க. அதுதான் நான் மாட்டேங்கிறேன். 12 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க தாவேக போராட்டத்துக்கு பீகார்ல பீகார்ல அறிவிச்சப்பே முதல் ஆளா வந்து தமிழக வெற்றி எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இந்த தேர்தல் வெற்றிக்கோ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க பிரின்சிபல் ரீதியா வந்து நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். நீங்க வந்து இந்த கேள்வி அங்க கேளுங்க, ஒன்றியத்துல கேளுங்க, இங்க வந்து அங்க கேட்கணும், அவங்கதான் கேட்கணும் எதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. அதுல வந்து இதுக்கு இந்த வருஷத்துல வந்து போன வருஷம் தான் பண்ணிருக்கீங்க. இந்த 2025ல ஏன் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரணும், இதுக்கான ஆபீஸ் நோட்டிங்ஸ் ஏதாவது இருக்கா, டிஸ்கஷன்ஸ் நடந்ததா, இந்த கமிஷனோட ஃபுல் மீட்டிங்ஸோட ஃபைல் நோட்டிங்ஸ் கேட்கிறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும். இப்ப கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்றது இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. இதுல தாவேகா எந்த அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு?
தாவேக்கா போன எலெக்ஷன்லாம் போட்டி போடல, இப்பதான் போட்டி போட போறாங்க. இப்ப தெரியும் தொங்கு மண்டலம் யாரோட கோட்டைன்னு. ஏன்னா எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியா கிளம்புறதா சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அதை சமாளிக்க முடியும்? திமுக ஆளுங்கட்சி, அதிமுக கோட்டை அப்படின்றது நம்மளுடைய பயணம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறும். கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார். கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான். அதுல எங்க நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. எங்க தலைமையில பாஜகவை தவிர்த்து எங்க கூட்டணி எங்க தலைமை ஏற்று வருவதில்லை. நாங்க கண்டிப்பாக நடிகை ரோஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, இந்த கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், கூட்டணி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய அது தமிழ்நாடு வேற, அந்த ஸ்டேட் வேற. இங்க அப்படி கிடையாது. கூட்டணிங்கிறது கூட்டணி பலம் சேர்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும், கட்சியோட கொள்கை வேணும், தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும், மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கு. இன்றைய தேதியில வந்து ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்கிற ஒரு மதிப்பு கொடுக்கிற அன்பு காட்டுற ஒரு தலைவரா நம்ம தமிழக வெற்றி தலைவர் மட்டும் விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அது திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனா சாதகமா பயன்படுத்துற மாதிரி பேசுறீங்க. திமுக எதிர்ப்புங்கிறது எல்லா இடத்துலயுமே காட்டணுமா? ஏன்னா எதிர்க்கிறாங்களா இல்லைங்க. அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் எதிர்க்கல. இது பிராக்டிக்கலா வந்து நீங்க வந்து நாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல. அதுதான் உண்மை. நீங்க போய் அதை சரிபார்த்து நான் இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இதை வந்து ஒரு காரணமா வச்சு எந்தவித தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்கு. அது இல்லாமலாம் நான் இல்ல சொல்ல. இது அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு பின்னாடி நீங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. டிஎம்கே எதிர்ப்பு மட்டும் பிரதானமா பண்ற மாதிரி இருக்கு. இது எஸ்ஐஆருக்கு எதிர்த்து பின்னணி என்ன விஷயத்த நீங்க எஜுகேட் பண்ணணும்ல. எஸ்ஐஆர் இந்த போராட்டமே குறிப்பா வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் தான். எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த அவசர கதியில இருக்கிற போராட்டம் தான். ஆனா அந்த போர்வையில வந்து நியாயமான வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இதுல வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க உங்களுடைய கருத்து? இல்ல, எந்த ஒரு வாக்காளருக்குள்ள நீக்கப்படக்கூடாதுன்னு தான் எங்களோட தலைவர் அவர்கள் உத்தரவு. அதை வந்து கண்டிப்பா நாங்க இன்ஷூர் பண்ணுவோம். அனைத்து பூத்துகளுக்கும் 7 ஏஜென்ட்ஸ் வந்து நியமிச்சாங்க. தமிழக வெற்றி சார்பில் நியமிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு பூத்லயும் எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து அதை வந்து இன்ஷூர் பண்ணுவாங்க. ஃபார்ம்ஸை வந்து கொடுக்கணுங்கிறது தான் தலைவரோட உத்தரவு. அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தப்பு இல்லை.